நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு ஓவர்லே, அந்த ஓவரில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட அவுட்டோர் ஃபோட்டோஷூட் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு சன் ரேஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ரேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்குது இல்லைங்களா? ஒன்று வந்து ரேஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ரேஸ்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த டஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு புரியாது. பட் இது ஏன் யூஸ் ஆகுது என்னன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரஷ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 விஷயம் எதுக்கு யூஸ் ஆகும், என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஜிப் ஃபைல் இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 3 விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபைல் இருக்குது. அடுத்தது ரேஸ். ஓகேங்களா? இந்த ரேஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இது யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரஷ்ஷையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேஸ். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு ரேஸ், ஒரு சன் ரேஸ் அப்படி மேலே இருந்து இப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பிளானு. இப்போ அதுக்கேற்று தேவையான ஒரு ஓவர்லே தான் இந்த ஓவர்லே. ஓகேங்களா? இந்த ரேஸை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஓவர்லே ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சன் ரேஸ் வர மாதிரியான ஒரு இது இப்போ நான் இது எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ஒரு சிங்கிள் பீம் வர மாதிரி இருக்குது. எனக்கு நிறைய பீம் வேணும் அப்படின்னா இதில் அதுக்கேற்ற மாதிரி நிறையா இருக்குது. இதில் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களோட அந்த ஃபோட்டோக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போய் வச்சுக்கோங்க. அந்த லேயரோட பிளெண்டிங் மோட போயிட்டு நார்மலில் இருந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஃபர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நார்மல் சாஃப்ட் ஒன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சைடில் லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இன்னும் வேணால் நீங்கள் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். வேணுன்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். சரி, ஓகே, ரேஸ் அப்ளை பண்ணிவிட்டேன், அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் அது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. உங்களுக்கு ரேஸ் மட்டும் வேணும்னா ரேஸ் வச்சுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு தான் வந்து அந்த டஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குட்டி குட்டியாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எது வேணும், ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா இல்லை இது மாதிரி குட்டி குட்டியாக வேணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா இதில் கோடாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு தோணுது அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். அதையும் நீங்கள் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு அதோட பிளெண்டிங் மோட இப்போ நான் வந்து நார்மலில் இருந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு இல்லைங்களா? இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகேங்களா? இதில் வந்து எனக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் மறைக்குது, இல்லை வந்து மேலே அப்ளை ஆகிருக்குது, எனக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த லேயருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அன்வான்டாக இருக்கோ அந்த ஏரியா மட்டும் நீங்கள் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் இருக்கிற ஓவரில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரஷ் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த ப்ரஷ்ஷை என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ரஷ்ஷை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஃபோட்டோஷாப்பில் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ ரைட் கிளிக் பண்ணி அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ப்ரஷ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதுதான் அந்த ரேஸ் ப்ரஷ். ஓகேங்களா? இந்த ரேஸ் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபைல் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மேனுவலாக வந்து ரேஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன்,
இந்த 2 லேயரையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் கொடுக்குறேன். நியூ லேயர் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ரேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அது மாதிரி உங்களுக்கு தேவையான ரேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரஷஸ் தான் இதில் இருக்கிற அந்த ப்ரஷஸ்ஸு. இதில் வேணுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ரேஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வரும். ஓகேங்களா, ப்ரஷோட ஒப்பாசிட்டி பொறுத்து தான், ஏன்னா ப்ரஷ் தானே அது. இது மாதிரி ப்ரஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.